எவ்வளவு அப்டக்கிள்ஸ் வந்தாலும் ஒரு ரிவர் எல்லா தடையிலும் தாண்டி போயிட்டே இருக்கா மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ண இவரு இன்னைக்கு கோலிவுட் டாப் 5 ஆக்டர்ஸ்ல ஒருத்தரா இருக்காரு. அவரை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இது ரியல் ஸ்டோரி இல்ல, ரியல் ஸ்டோரி. ஆரம்பிக்கலாமா? சிங்கம்புனாரி அப்படின்ற ஊர்ல 1985 பிப்ரவரி 17 இவர் பிறக்கிறாரு. திருச்சியில ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றாரு. இவரோட அப்பா சின்சியரான போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவரை பார்த்து இவருக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஸ்மூத்தா போயிட்டு இருந்த இவரோட லைஃப்ல சடனா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்த மாதிரி அப்பா தவறாரு. அவரோட லைஃப்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. அம்மா சொந்தக்காரங்க கிட்ட கடன் வாங்கி இவரை காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. அக்கா அண்ட் அம்மாவோட அரவணைப்புல தான் இவர் வளர்றாரு. காலேஜ் படிக்கும் போதே இவர் நிறைய லீடிங் ஆக்ட்ரஸோட வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்லாம் கிராப் பண்றாரு. கல்ச்சுரல்ஸ் எல்லா இடத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா இடத்துலயுமே ஒரு என்டர்டெய்னர் அப்படின்ற பேரை சம்பாதிக்கிறார். இப்படி இவர் நாட்கள் போயிட்டு இருக்க இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கேபிஒய்ல ஸ்டாண்டப் காமெடியனா இவர் போய் கலந்துக்கிட்டு டைட்டிலும் வின் பண்றாரு. கண்டெஸ்டன்டா சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டு அந்த சீட்டுக்கு அவர் தான் பொருத்தமா இருப்பான்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சூப்பர் சிங்கர், ஜோடி அண்ட் அதிதியது மூணுத்துலயுமே ஆங்கரா இருக்காரு. பீப்புள்ஸ் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி டாப் ஆங்கர் லிஸ்ட்ல அவர் பெருமை. இவரோட ஆங்கரிங் பார்த்து இவருக்கு விஜயவாட்ச் ஹோஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது. விஜயவாட்ச் இவர் ஹோஸ்ட் பண்ண விதத்தை பார்த்து பாண்டராஜ் கூப்பிட்டு இவருக்கு ஃபர்ஸ்ட் படத்தை கொடுக்குறாரு. மெரினா அப்படின்ற படம் மூலமா இவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அப்போதுல இப்போ இவருக்கு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாலும் நிறைய தடங்கல்களையும் சர்க்கிள்களையும் பார்த்து தான் அவரோட ஜர்னி. இப்போ சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவரோட உழைப்புக்கும் அவரோட உண்மைக்கும் கிடைச்சது தான் இவ்வளவு அன்புன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அந்த நதி மாதிரி போயிட்டே இருப்பாரு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் என்ன பிடிச்சவங்களை என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருக்கதான் சிவகார்த்திகேயன். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.